நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடை அருகே விபத்தில் இளைஞர் பலியானதை தொடர்ந்து கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதுரை அடுத்த அம்மன்பேட்டையைச் சேர்ந்த நவநீதன் என்பவர் மயிலாடுதுறை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது குத்தாலம் பிரதான சாலை அருகே வந்தபோது லாரி மோதியதில் படுகாயமடைந்தார். இதையடுத்து பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராததால் இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்று நவநீதனை குத்தாலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி நவநீதன் உயிரிழந்தார். டாஸ்மாக் கடையால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக புகார் தெரிவித்த மக்கள் கடையை அகற்றக் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைந்து வந்த போலீசார் பேச்சு நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மெயின் ரோட்ல ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க. இதை நாங்க அப்புறப்படுத்த சொல்லி போலீஸ் பல ட்ரிப் வந்து போராட்டம் பண்ணிட்டோம். ஆடியோ டைம் அனுப்பி கொடுத்தா அவங்க கேட்கல. இது சேத்திரபாலபுரம் பஞ்சாயத்துக்கு உரிமை உள்ள ஒயின் ஷாப். அதை உண்டான டவுன் பஞ்சாயத்துல வச்சு 4 எஸ்சி தெருவுக்கு மத்தியில வச்சிருக்காங்க. இங்க தண்ணி சாப்பிட ஒயின் ஷாப்புக்கு தண்ணி சாப்பிட வரவங்க போறா அந்த தெருவுக்குள்ள எஸ்சி தெருவுக்குள்ள பூந்து தெருவுக்குள்ளையும் வீட்லயும் வாசல்லையும் உள்ள பெண்கள்ட்ட எல்லாம் போய் தகராறு பண்றாங்க. பல ட்ரிப் இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டோம். அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்டால பல உயிரிழப்பு நடந்திருக்கு.